இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடக்கும் நிலையில் சஜித்தை விட 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார முன்னிலை வகித்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலாக இலங்கை அதிபர் தேர்தலுடைய நிலவரம் என்பது இருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து பத்திரிகையாளர் திரு ரமணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ இரண்டாவது விருப்ப வாக்குகள் அதனுடைய எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. இதுலயும் இரண்டாவதான விருப்பம் என்பதும் அனுரகுமாராவுக்கு சாதகமாகத்தான் இருக்கா? நிச்சயமாக இதில் ஒரு வித்தியாசமான முறைமை காணப்படுகிறது. வாக்களிக்கின்ற போது புள்ளடியிடுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படும். அது இல்லையேல் மூவருக்கு விருப்ப வாக்கு அடிப்படையில் வாக்களிக்க முடியும். இந்த சூழலில் அநேகமான பாமர மக்கள் கூடுதலாக விருப்ப வாக்கை புள்ளடியிட்டிருப்பதை அவதானிக்க வாக்கெண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற தெரிவித்திருக்கிறார்கள். எனவே முடிவுகள் ஒரு கேள்விக்குறியானதாகவே மாறி வருகிறது. இரண்டு தரப்பினரும் தங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் காணப்படுவதாக பரவலாக சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்ற சூழலை அவதானிக்க முடிந்திருக்கிறது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றதன் உடனடியாகவே பதவியேற்பை மேற்கொள்வார் என்று அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவருடைய கட்சி சார்பானவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இந்த தேர்தல் முடிவு என்பது இன்று இரவுதான் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் கூடுதலாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி கூடுதலாக ஏற்கனவே காணப்பட்டிருக்கிறது. எனவே ஏனைய வாக்காளர்களுக்கு ஏனைய மக்கள் வாக்களிக்கின்ற போது விருப்பு வாக்கில் இரண்டாவதாக அவருக்கு வாக்களித்திருக்கக்கூடிய விகிதம் கூடுதலாக இருக்கும் என்று கருதப்படுகின்ற சூழலில் வடக்கு கிழக்கு வாக்கு என்பது ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கிய வாக்காக கருதப்படுகின்றது. இருந்த போதிலும் இன்று இரவுதான் சரியான ஒரு முடிவை எட்டக்கூடியதாக இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஒரு பரபரப்பான சூழல் இலங்கையில் பரவலாக இந்த விவகாரத்தில் காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மிக குறிப்பாக திரு ரமணன், ரணில் விக்ரமசிங்க அவருக்கு வாக்களித்தவர்களுடைய இரண்டாவது சாய்ஸ்ல சஜித்க்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவர் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்படித்தான் இருக்கா இப்போ? ஆனாலும் அந்த வித்தியாசம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. 13 லட்சம் வாக்கு வித்தியாசம் என்பது இருக்கும் பொழுது அப்படியாக இல்லை, அது மாறி இருக்கு அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது ஒரு நியாயமான கருத்து. காரணம், ஐக்கிய தேசிய கட்சியிலே இருவரும் தலைவராகவும் உப தலைவராகவும் இருந்தவர்கள். அவர்களுக்கிடையில் பிளவு ஏற்பட்டு பிரிந்த போதிலும் மக்கள் அந்த கட்சியை நேசித்தவர்களாக இருக்கின்ற சூழலில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களித்திருந்தால் இரண்டாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்திருக்க கூடும். அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்திருந்தால் இரண்டாவது வாக்கினை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களித்திருக்க கூடும். நீங்கள் குறிப்பிடுகின்றது போல இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு குழப்பகரமானதாக, அதாவது தீர்மானத்தை இப்போதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக தென்படவில்லை. இறுதி நேரத்தில் தான் அதை நோக்கி செல்ல முடியும் என்று பரவலாக கருதப்படுகிறது. ஒரு அவதானிப்பை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய சூழலாக தற்போது இல்லை என்பதுதான் உண்மை. இந்த இழுபறிக்கு முக்கியமான காரணம் தமிழுடைய வித்தியாசத்தினாலதான் இந்த இழுபறி என்பதை நீடிக்குதா? நிச்சயமாக இதை ஒரு காரணமாக விளங்கி இருக்கிறது. அது பரவலாக இந்த சூழலில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்பட்ட வகையிலே திசாநாயக்க தலைமையிலான கூட்டணி அவர் அந்த வேட்பாளர் பிரதான இடத்தை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல கடந்த ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் வெளியேற்ற அந்த போராட்டத்தை பிரதான சேர்ந்தவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான கட்சியின் சார்பான இளைஞர்கள், மாணவர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் என்பதாக காணப்பட்டது. அவர்கள் இந்த தேர்தலில் கூடுதல் செயற்பாட்டாளர்களாக மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்திருந்தார்கள். அதாவது திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான அந்த கட்சியின் சார்பானவர்களே இங்கிருக்கின்ற தொழிற்சங்கங்கள், மாணவர்கள் அமைப்புகள், அதே போல ஒன்றியங்களுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகளாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் தேர்தல் காலத்தில் மட்டும் செயற்படுபவர்களாக அல்லாமல் அனைத்து காலங்களிலும் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுபவர்களாக, அதற்காக போராடுபவர்களாக தொடர்ந்தும் இயங்கி வருகின்ற ஒரு சூழலில் இந்த காலத்தை அவர்கள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி வெற்றி இலக்கை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். இலங்கை தேர்தலில் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. இதில் எது போன்ற சூழல் இருக்கிறது, எந்த அடிப்படையில் மக்கள் முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரமணன்.